வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். மே ஜூன் 2026 அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் சப்ஜெக்ட் கோட் CS 3451 இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்று கேட்டால் மொத்தமாக தியரி பாட்டாக கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் பாட்டாக கேட்கலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்து தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் மாதிரி கேட்கலாம். ஸோ உங்கள் பேட்ச்க்கு தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் பாட்டு தான் வரும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கணும், நீங்கள் அதை மட்டும் நல்லா தரவாக படித்தாலே ஷூராக டாப் கிரேடே வாங்கிடலாம் இந்த பேப்பரில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பேட்சஸ் எல்லாமே நான் எக்ஸாம் டைமில் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுவேன், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் போடுவேன். ஸோ நீங்கள் ப்ரியாராகவே 1 மந்த்துக்கு முன்னாடியே நிறைய பேர் கேட்டதுனால நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஷின்ஸ் இப்போ கொடுத்துட்டேன். ஸோ ஒரு நோட் போட்டுக்குங்க. கொடுத்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே எழுதி ஆன்சரும் எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா எக்ஸாம் டைமில். ஓகேங்களா? லாஸ்ட் டைமில் படிக்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் இந்த பேப்பர். ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்ட் ஏ கொஸ்டின். யூனிட் 1, define operating system. What are the services of operating system? Define system call and system program. Write the purpose of system call. Write the objectives of OS. What is interrupt and trapped? ஸோ நான் வந்து உங்களுக்கு யூனிட் 1 இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருப்போம். நான் என்ன ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் ஏ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் பி, பார்ட் சி அட்டன் பண்ணும்போது சில டைமில். ஸோ பார்ட் ஏ மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் சில பார்ட் பி, பார்ட் சி தரவாக படிச்சிருப்பீங்க. அதில் இருக்கிற சில கொஷின்ஸ் எல்லாம் பார்ட் ஏலையும் வரும். ஸோ பார்ட் ஏவை வச்சு கூட பார்ட் பி, பார்ட் சி எழுதுறான் சில டைம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, தரவாக படிக்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 2, டிஃப்ரென்ஷியேட் யூசர் த்ரெட் அண்ட் கர்னல் த்ரெட். டிஃபைன் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். இந்த கொஷின் PCBன்னு கூட கேட்கலாம். Differentiate preemptive and non-preemptive scheduling. Differentiate deadlock and starvation. Draw the life cycle of process. Define semaphore. Next, Unit 3 kana important part A question. What is TLV and hit ratio? Define demand paging. Differentiate internal and external fragmentation. Differentiate segmentation and paging. வாட் இஸ் பெலாடிஸ் அனாமலி? டிஃபைன் பேஜ் பிளாட். நல்லா கவனிங்க. இதில் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே கீ ஆன்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்ட்டும் கீ ஆன்சர்ஸ்னு இருக்குது. ஸோ கண்டமினிக்கு எல்லா ஆன்சர்ஸும் எழுதுனா மார்க் போட மாட்டாங்க. ஸோ பர்ஃபெக்டான கீ ஆன்சர்ஸ் எழுதுனா தான் மார்க்கு. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் என்ன ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கணும் அதை நல்லா மெமரைஸ் பண்ணிட்டு போங்க 2 மார்க்ஸ்க்கு எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 4, லிஸ்ட் த ஆப்ரேஷன்ஸ் தட் கேன் பி பர்ஃபார்ம்ட் ஆன் டைரக்டரி. டிஃபைன் டிமாண்ட் பேஜிங். Name the 3 methods of allocating disk space for file system. Differentiate shareable and dedicated devices. What is rotational latency? List and define various file access method. Next, Unit 5, compare iOS and Android OS. What is the use of virtual machines? What is para-virtualization? What is virtual machine? What is virtualization? List and define various file access methods. ஸோ இந்த கொஷின் இங்கே ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இந்த 6th கொஷின் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதிலாக வந்து வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ன்னு வரும். ஓகேங்களா? இந்த கொஷினுக்கு பதிலாக வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வரும். ஸோ இந்த கொஷின் வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இடத்துல டைப்பிங் மிஸ்டேக். ஓகேங்களா? வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஓஎஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்ட் பி கொஷின். ஸோ இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்ட் பி ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும், சில இதெல்லாம் தேரியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போவே ஒரு நோட் போட்டு பக்காவாக எழுதி வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட் 11A1 யூனிட் 1, critically analyze the evolution of OS operating system from serial processingலேருந்து ஹேண்ட் ஹெல்டு சிஸ்டம் வரைக்கும் எழுதணும். இது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாத்துக்குமே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துங்க.
What are system programs? Explain its various categories. Next, with the help of diagram, explain the structure of operating system and its component. What is system called? Explain it with diagram. Next, second chapter, consider the following snapshot of a system. உங்களுக்கு இந்த மாதிரி allocation, max, available இதெல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க, பேங்கர்ஸ் அல்காரிதம் பயன்படுத்தி நீடு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், அவங்க கொடுத்துருக்கிற சிஸ்டம் சேஃபாக இல்லைன்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்களே ஏதாவது ஒரு ப்ராசஸ் கொடுத்துட்டு இந்த ரெக்வஸ்ட் வந்து அக்செப்டபிளாக இல்லையா, கிராண்ட் பண்ணலாமா இல்லையான்னு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த கொஷின் நீங்கள் பார்த்தாலே போதும், எப்படி எந்த கொஷின் கேட்டாலும் எழுதிடலாம். ஓகேங்களா, இதே கொஷின் கூட வந்துடும். சரி, இங்கே பாருங்கள், சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேபிள் மட்டும் கொடுத்துருவாங்க. இந்த அவைலபிள் இருக்குங்க இல்லையா, 1520 ஏபிசிடி, இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருவாங்க 1520ன்னு. ஸோ ஓகேங்களா, அதை பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது. ஏன்னா இப்படி டேபிள்லே கொடுத்துட்டாங்கன்னா ஈஸி, இதை தூக்கி கொஷின்லேயே இங்கே எங்கேயாவது கொடுத்துருவாங்க. ஸோ கொடுக்கலன்னு பயந்துடக்கூடாது. ஸோ கொஷினை எப்பயுமே முழுசாக படிச்சுட்டு எழுதணும். ஸோ எப்படி கொடுத்தாலும் அவைலபிள் கொடுத்துருவாங்க, ஒரு அவைலபிள். நெக்ஸ்ட், வாட் இஸ் த்ரெட்? எக்ஸ்பிளைன் த த்ரெட்டிங் இஷ்யூஸ் அண்ட் மல்டி த்ரெட்டிங் டைப்ஸ் வித் அட்வான்டேஜஸ். தியரியில் நான் அழகாக செட் பண்ணி நோட் பை நோட்ஸாக கொடுத்துருப்பேன். அதை மட்டும் நல்லா நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஹவு கேன் டெட்லாக் பி டிடெக்டட்? Explain its prevention, avoidance and recovery. Explain the following classic synchronization problems: bounded buffer, reader writer problem, dining philosopher problem. சில கொஷின்ஸ்லாம் வெயிட்டிங் இருக்குங்க இல்லையா, இன்னும் 1 or 2 டேஸில் அதை முடிச்சு தான் அடுத்த சப்ஜெக்ட் போவேன். ஓகேங்களா. ஸோ எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் வந்துடும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாட் இஸ் பேஜிங்? எக்ஸ்பிளைன்ஸ் டைப்ஸ் அண்ட் செக்மெண்டேஷன் வித் பேஜிங். கன்சிடர் த ஃபாலோவிங் செக்மெண்ட் டேபிள் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. செக்மெண்ட் நம்பர், பேஸு, லென்த்து, இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கல் அட்ரஸஸ் கண்டுபிடிக்கணும் லாஜிக்கல் அட்ரஸஸ்க்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், பி கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஃப்ரேம் சைஸ் கொடுத்துருவாங்க. இதில் எத்தனை பேஜ் ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபிஃபோ அல்காரிதம், எல்ஆர்யூ, ஆப்டிமல், இந்த மாதிரி அல்காரிதமாக சால்வ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட், உங்களுக்கு மெமரி பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. 100 KB, 500 KB, 200 KB, 300 KB, 600 KB, இந்த ஆர்டரில். இதில் இது ஃபஸ்ட்டு ஃபிட்டு, பெஸ்ட்டு ஃபிட்டு, ஃபஸ்ட்டு ஃபிட்னு கண்டுபிடிக்கணும் அவங்க கொடுத்துருக்கிற ப்ராசஸ்க்கு. 2112 KB, 417 KB, 1112, 426 KB, இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் எந்த அல்காரிதம் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம், இதில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு ஃபிட்டு, ஃபஸ்ட்டு ஃபிட்டு, ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணின ப்ராப்ளம். நெக்ஸ்ட், ஃபோர்த்து சாப்டர், வாட் இஸ் டிஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம், அதை லிஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்க்கு க்யூவில் நம்மளை பார்த்தோன்னா வேல்யூஸ் இருக்குது. 98, 183 இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. டிஸ்க் ஹெட் பாயிண்டர் வேல்யூ கொடுத்துருவாங்க 53. இதை பயன்படுத்தி FCFS, SSTF, ஸ்கேன், CScan, லுக், CLOOK ஷெடியூலிங் அல்காரிதம் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணணும். டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் த ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ். What are the possible structures for directory? Discuss them in detail. Explain kernel IO subsystem. Explain the following mobile OS: iOS, Android OS. What is hypervisor? Explain its types, type 0, 1, 2. What are virtual machines? Explain its architecture with the benefits and its features. Next, part C வரும். part C பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் சிலபஸில் இருக்கும், இன்னொரு ப்ராப்ளம் ரொம்ப மோஸ்ட் க்ரியேட்டிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் இருக்கிறத படித்தாலே உங்களுக்கு பார்ட்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எக்ஸ்பிளைன் த CPU ஷெடியூலிங் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள். தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இப்போ அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. இன்னும் 1 or 2 டேஸில் இந்த சப்ஜெக்ட்டுக்கான பெண்டிங் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடும். நல்லா படிங்க, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். உங்கள் கூடவே தான் இருப்பேன் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும். ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட்.